Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. 1 யோவானுக்கு திருப்புவோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். நல்ல கவனிங்க. எத்தனை பேருக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு தெரியும்? ஹலோ, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க நல்லா தெரியுமா? நல்லா கேளுங்க, நான் சொல்றது கவனிங்க. நிச்சயமா தெரியுமா ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு? சந்தேகம் வந்துருச்சா? ஐயோ, நிச்சயமா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு தெரியுன்றவங்கலாம் கை உயர்த்துங்க பார்ப்போம். அப்பா ஸ்தோத்திரம். இன்னும் கொஞ்சம் போட்டு உருட்டு பிறட்டா எல்லாருக்குமே சந்தேகம் ஆகிடும் போல இருக்கு. நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்த, பிரசங்கம் பண்ணாங்க, எனக்கே சந்தேகம் ஆயிடுச்சு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா. நான் இந்த மாதிரி நான் அந்த காலத்தில் வாலிபனாக இருந்தப்போ கேட்டு ஒரு 12 தடவை ரட்சிக்கப்பட்டிருக்கேன். நான் முதல்ல ரட்சிக்கப்பட்டதே இவங்க படலன்றுவாங்க. இவங்க பிரசங்கத்தை கேட்டால் ரட்சிக்கப்படல போல இருக்கும். அடுத்த கன்வென்ஷனுக்கு போய் அங்கே பிரசங்கம் கேட்டால் நம்ம பெற்றது ரட்சிப்பே இல்லைன்னு ஆகிடும். திருப்பி முதல்லேருந்து ரட்சிப்பே. இது மாதிரி ஒரு 12 தடவை ரட்சிக்கப்பெற்று அப்புறம் ஒரே குழப்பமாயி அப்புறம் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சேன் நான். இப்போ அந்த சந்தேகமே கிடையாது. 1000 சத்தங்கள் இடத்துல வந்து நீ ரட்சிக்கப்படலைன்னு சொன்னாலும் எனக்குள்ளாக ஒரு சத்தம் இருக்கிறது. அந்த சத்தம் எனக்கு என்றைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை என்று எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது. உங்களுக்குள்ளே ஒரு சத்தம் இருக்கிறது. நான் ஒரு தீர்க்கதரிசியை போய் கேட்க வேண்டியதில்லை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா என்னன்னு கொஞ்சம் தீர்க்கதரிசி சொல்லுங்கன்னு. அவர் தீர்க்கதரிசனம் சொன்னதுனால நான் ரட்சிக்கப்பட முடியாது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா இல்லையா என்று தீர்க்கதரிசனம் சொல்லுகிறது மூலமா அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்? ஆவியானவர் எனக்குள்ளே சாட்சியிடுகிறாராம். அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. பார்ப்போம் 10ஆம் வசனம். தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ளே ஒரு சாட்சி இருக்கிறது, ஒரு சத்தம் இருக்கிறது. நான் தேவனுடைய பிள்ளை என்று எனக்கு அது அறிவிக்கிறது. அதுதான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம். இதே காரியத்தை தான். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சியிடுகிறார். நல்லா சொல்றேங்க கவனிங்க. எங்கேயாவது கூட்டத்துக்கு போயிட்டு அப்படி திருப்பி ரட்சிக்கப்படாதீங்க. இந்த ஆவியானவருடைய சாட்சியை பற்றி நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். இயேசுவை என்றைக்கு ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களோ அன்றையிலிருந்து உங்களுக்குள்ளாக ஒரு சாட்சி இருக்குது, சொல்லிக்கிட்டே இருக்குது. நீ ரட்சிக்கப்பட்டேன். எத்தனை பிரசங்கங்கள் இல்லை நீங்க ரட்சிக்கப்படலன்னு சொன்னாலும் உங்களுக்கு தெரியும் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். உள்ள ஒரு சாட்சி இருக்கிறது. இந்த சாட்சி நமக்கு சொல்லுகிறது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று. அந்த சாட்சி நமக்குள்ள இருக்குது. பவுல் அப்போஸ்தலன் இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், நமக்குள்ளே அவருடைய ஆவியை கொடுத்து அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். நாம் யாரோ அந்நியராய் இருந்தோம், நம்மை தேவனுடைய குடும்பத்துக்குள்ளே கொண்டு வந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஆவியை நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அந்த ஆவி உள்ள இருந்துட்டு நீ கூப்பிடு, அப்பான்னு கூப்பிடு. தேவனுடைய தகப்பனார் உன்னை அப்பான்னு கூப்பிடு, நீ அவருடைய பிள்ளை என்று நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது, நமக்கு சாட்சியிட்டு கொண்டே இருக்கிறது. எத்தனை பேருக்கு தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்க? புத்திர சுவிகாரம் என்று சொன்னால் அடாப்ஷன். என்ன அடாப்ஷன்? அடாப்ஷன் சொன்னா சிலர் ரொம்ப சீப்பா நினைச்சிடறாங்க. ஓ, அடாப்டட் சைல்டுங்களான்றாங்க. என்னது இது? புத்திர சுவிகாரம் எடுக்கப்பட்ட குழந்தையா அல்லது தத்தெடுக்கப்பட்ட குழந்தையா என்று ரொம்ப சீப்பா நினைச்சிடறாங்க. இது உங்க குழந்தை இல்லையா, தத்தெடுத்த குழந்தையான்றாங்க. ஏன்னா தத்தெடுத்த குழந்தைன்னா நம்ம குழந்தைய விட ரொம்ப குறைவு முக்கியத்தில் என்று நம்முடைய எண்ணம். அப்படி கிடையாது. தேவன் நம்மை தத்தெடுத்திருக்கிறாராம். நம்ம குழந்தைங்களை கேட்டீங்கன்னா சில நேரத்தில் பெற்றோரை பிடிக்காது அவங்களுக்கு, ஆனால் பெற்றோரை மாற்ற முடியாது. ஹலோ, உங்களுக்கு உங்க அப்பா அம்மாவை பிடிக்கலன்னா போய் வேற அப்பா அம்மா வாங்க முடியுமா? முடியாது. உங்க பெற்றோருக்கு உங்களை பிடிக்கலனாலும் பெற்றோரை போய் உங்களை மாத்திக்க முடியுமா? ஐயோ, இந்த பிள்ளை ஏன் பெற்றன்னு தெரியலங்க, இதை யாருக்காவது கொடுத்துட்டு எனக்கு வேற ஏதாவது பிள்ளை இருந்தா கொடுங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அது நல்ல பிள்ளையோ கெட்ட பிள்ளையோ பெத்தாச்சு, பெத்ததுனால இது ஏன் பிள்ளை என்ன பண்றதுன்னு தலையில சுமந்துக்கிட்டு நாம் அதை சகிச்சுக்கிறோம் இல்லையா? அதுதான் பெத்த பிள்ளை. ஆனால் தத்தெடுக்கிற பிள்ளை வேற. போறோம், ஒரு 50 பிள்ளைகள் இருக்குது இந்த அனாதை இல்லத்துல, போய் 50ஐயும் பார்க்கிறோம். ஒன்னொன்னே 6000. இது மூக்கு மொழி எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, நமக்கு பிடிச்சமா இருக்குதான்னு பார்க்கிறோம். இந்த 50ஐயும் பார்த்து அதுல ஒண்ணு செலக்ட் பண்றோம், இதை கொடுங்க எனக்குன்றோம். ஹலோ, இந்த தத்தெடுக்கப்பட்ட பிள்ளை ஏதோ வந்து
நம்ம வீட்டில் வந்து திடீர்னு வந்து வாட்ச பிள்ளை இல்ல, இது நாமா போய் நாம் விருப்பப்பட்டு நமக்கு பிடித்த வண்ணம் தெரிந்தெடுத்து கொண்டு வந்த பிள்ளை. ஆகையால் தேவன் நம்மை தத்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மேலான காரியம். பெற்றெடுப்பதை விட மேலான காரியம் தத்தெடுப்பது என்றால். அவர் வந்து இந்த உலகத்தை பார்த்து, நாம் அழுக்கும் கந்தையும் தூசியானவர்களாய் இருந்தோம், ஒன்றுமில்லாதவர்களாய் இருந்தோம், பாவிகளாய் இருந்தோம், அக்கிரமத்திலே மரித்து கிடந்தோம். இருந்தாலும் நம்மை பார்த்து, நம்மை விரும்பி, நம்மை நேசித்து, நம்மை தெரிந்தெடுத்தார். இவன் தான் எனக்கு வேணும்னு என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம் அது? அவர் நம்மை வெறுக்கிறது இல்லை, நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார், தத்தெடுத்திருக்கிறார். நமக்குள்ளே அவருடைய ஆவியை தந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க ஒரு சத்தத்தை நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். அந்த சத்தம் உள்ள இருந்து கொண்டே இருக்கு, சாட்சியிடுகிறது. ஆவியானவர் சாட்சியிட்டுக் கொண்டே இருக்கிறார். சங்கீதம் 18:28, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். எது என் விளக்கு? என்னுடைய ஆவி. எனக்கு ஏதாவது தெரியணுமா? நான் என்ன செய்ய வேண்டும், எந்த திசையில போக வேண்டும், எப்படி தீர்மானம் செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஏதாவது தெரிய வேண்டுமா? தெரியாமல் இருக்குதுன்னா, தெரிய வேண்டும் என்றால் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்முடைய விளக்கை ஏற்றுவார், நமக்கு தெரியாததை நமக்கு காண்பிப்பார். அந்த விளக்கை எங்க ஏற்றாரு? இங்கே ஏத்துகிறார். இங்க இருந்து 100 கிலோமீட்டர் போய் அங்க ஒரு மீட்டிங்ல போய் தீர்க்க தரிசனம் சொல்லி அங்க ஏத்துறாருன்னு சொல்லல. ஹலோ, இருக்கிறீங்களா? யார் விளக்கை ஏத்துறாரு? அவர் விளக்கை ஏத்தி உங்களுக்கு சொல்றது இல்ல, உங்க விளக்கை ஏத்துறாரு. ஏன்னா உங்களுக்கே விளக்கு இருக்கிறது உள்ள, ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ள விளக்கு இருக்கிறது. அந்த விளக்கை ஆண்டவர் ஏற்றுகிறார். ஆகையால் தான் நீங்க இன்னொரு ஆளை போய் கேட்க வேண்டியதில்லை. என்ன பண்ணுகிறார்? அவர் அவருடைய விளக்கை ஏற்றுகிறார். ஆகையால் தான் பழைய உடன்படிக்கையின் போது புதிய உடன்படிக்கையை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? புதிய உடன்படிக்கையின் காலத்திலே ஒவ்வொருவனும் இன்னொருவனிடத்தில் போய் போதிக்கப்படுகிறது இல்லையா? அவனவன் தேவனை குறித்து போதிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவனுக்குள்ளே ஆவியானவர் இருந்து அவனை நடத்துகிறார். அதுக்குன்னு கூட்டத்தில் போய் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டியதில்லை, ஆலயத்துக்கு போய் கர்த்தருடைய வசனத்தை கேட்க வேண்டியதில்லைன்னு அர்த்தம் கிடையாது. வசனத்தை கேட்கும் போது அவர் சொன்னாரேன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. நானே எனக்குள்ள ஆவியானவர் அது சரின்னு சொன்னாதான் நான் அதை ஏற்றுவேன். அதை தான் சொல்லி இருக்குது. நம்முடைய வாழ்க்கை இன்னொருவர் கையில கிடையாது. இவர் தீர்க்க தரிசனம் என்ன சொல்றாரோ அதுதான் நடக்க போகுதுன்னு கிடையாது. ஆவியானவர் என்ன சித்தம் கொண்டிருக்கிறார், ஆவியானவர் என்ன காண்பிக்கிறார், அதுதான் நடக்க போகிறது. யாரு பிரசங்கம் பண்ணாலும், யாரு தீர்க்க தரிசனம் சொன்னாலும், யாரு தரிசனம் கண்டு சொன்னாலும், என்னவா இருந்தாலும் ஆவியானவர் எனக்குள்ளே ஒரு விளக்கை வைத்திருக்கிறார். அந்த விளக்கை அவர் ஏற்றுகிறார், எனக்கு அதை தெரிய பண்ணுகிறார், எனக்கு விளங்க பண்ணுகிறார், என்னுடைய மனக்கண்களை அவர் திறக்கிறார், என்னை காண செய்கிறார், என்னை உள்ளே இருந்து நடத்துகிறார். எனக்குள்ளாக ஒரு விளக்கு இருக்கிறது. ஹலோ, இருக்கிறீங்களா? இந்த விளக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக கர்த்தர் அதை ஏற்றுவார், விளக்கை ஏற்றுவார். அந்த விளக்கு நம்முடைய ஆவி, அதை ஏற்றுகிறவர் கர்த்தர். கர்த்தருடைய ஆவியானவர் அந்த விளக்கை ஏற்றுகிறதன் மூலமாக நம்மை வழி நடத்துகிறார். ஆகையால நம் ஸ்பிரிட் கான்சியஸ் ஆக வேணும். அதாவது ஆவியை குறித்த உணர்வு நமக்கு இருக்க வேணும். சரீரத்தை குறித்து ஒரு உணர்வு நிறைய இருக்குது. ஆகையால் தான் சரீரத்தை ரொம்ப நல்லா கவனிக்கிறோம். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு நேரம் சாப்பிடாம இருக்க சொல்லுங்க ஜனங்களை. அதுக்கு தான் உபவாச ஆராதனை வைத்தா சில காரியங்கள் எல்லாம் டீல் பண்ணலாம். உபவாச ஆராதனைகளை இதை பண்றாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. நிறைய நேரத்தில் எதை பண்ணணுமோ அதை பண்ணாமல் விட்டுறோம். உபவாசம் என்ன பண்ணுது நமக்கு? இந்த 3 வேளை சாப்பிட்றோம் பாருங்க, அது ஒரு பழக்கமாயிடுது. 1 மணி ஆன உடனே இந்த சரீரம் கத்துது, இந்த சரீரம் கதறுது, ஐயோ சாப்பாட்டை கொண்டா, அதுக்கு போட்டு தான் ஆகணும். திருப்பி ராத்திரி 8 மணி ஆனோன்னு திருப்பியும் சரீரம் கத்துது, நடுவுலையும் கத்துது. சில நேரத்தில் இது ஓயாம இதை டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. நாமும் கேட்க கேட்க அது கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், கேட்க கேட்க அதுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ரொம்ப இந்த சரீரத்தை குறித்த உணர்வு நமக்கு இருக்குது. பசிக்குது, வலிக்குது, களைப்பா இருக்குது, ஐயோ நான் தூங்கணும், என்னால முடியாது, இப்ப கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்படி இந்த சரீரத்தை பற்றி ரொம்ப நமக்கு அறிவு ஜாஸ்தி. இந்த சரீரம் என்னென்ன சொல்லுது அதை தான் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆவியில என்ன நடக்குதுன்றதை கவனிக்கிறதே கிடையாது. ஹலோ, யாராவது காலில் சொன்ன ஆவியானவர் எனக்குள்ள பேசுறாரு, இப்படி என்ன உணர்த்துறான்னு சொல்றாங்க கிடையாது. இட்லி ஆச்சா பாருன்றாங்க. சரீரத்தை பற்றி உணர்வு, பாடி கான்சியஸ் we are.
சரீரத்தை பற்றி உணர்வு அதிகமாக இருக்கிறத ஒழிய ஆவியை குறித்த உணர்வு இல்லை. விசுவாசிகள் ஆவியை குறித்த உணர்வு அதிகமாக உடையவர்களாக மாற வேண்டும். எப்படி ஆவியை குறித்த உணர்வு அதிகமா இருக்கும்? காலையில் எந்திரிச்ச உடனே இட்லி ஆச்சா பாருன்னு சொல்றதுக்கு பதிலா காலையில் எந்திரிச்ச உடனே ஆவியானவருடைய பிரசன்னத்தில் நாம் நேரத்தை செலவிடுவோம், கர்த்தரோட ஐக்கியம் கொள்வோம், கொஞ்ச நேரம் அவரோட கூட நாம் இருப்போம் என்கிற அவருடைய ஐக்கியத்தை அனுபவிப்போம், என்ஜாய் பண்ணுவோம் என்கிற அந்த எண்ணம் வரமாட்டேங்குது. ஏன்? அதை பழக்கப்படுத்த வேண்டும். ஆவியை நம்ம பார்க்காததுனால அதை பற்றி உணர்வு ஏற்படுறது ரொம்ப கஷ்டம். சரீரத்தை நம்ம பார்த்து வெளியே அனுபவிக்கிறதுனால அதை பற்றி உணர்வு ஏற்படுறது ரொம்ப சுலபம். சரீரத்தை பற்றி அறிந்து கொள்ளுகிறது கூட ரொம்ப சுலபம். சரீரம் என்றால் என்னன்னு சொன்னா நான் பெரிய ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடு உங்களுக்கு தர வேண்டியதில்லை. அதுக்கு 2 கை இருக்குது, 2 கால் இருக்குது, கர்த்தர் எனக்கு சொல்லுகிறார் அதற்கு மூக்கும் இருக்கிறது என்று. கர்த்தர் எனக்கு காண்பித்தார் அதுக்கு 2 கண்கள் இருக்கு, அப்படி சொல்ல வேண்டியதில்லை. நான் என்ன சொல்லுவேன்? கிளீனா படத்தை வரைஞ்சி இதுக்கு 2 கண் இருக்குது, மூக்கு இருக்குது, 2 கை இருக்கு, கால் இருக்குதுன்னு கிளீனா காமிக்கலாம். உங்க சரீரம் எப்படி இருக்குன்னா பார்க்க முடியல, போட்டோ எடுத்து காமிச்சிடலாம். சரீரத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் சுலபமாக. ஏன்? அதை காண முடிகிறது, தொட முடிகிறது, அதனுடைய உணர்வுகளை நாம் உணர முடிகிறது. ஆனால் ஆவியை குறித்தோ நாம் பார்க்க முடியாததுனால, ஆவியை நாம் போட்டோ எடுத்து பார்க்க முடியல, அதை பார்க்க முடியாதனால, தொட முடியாதனாலே அதனுடைய காரியங்களையும் நாம் அனுபவிக்காமல் விட்டு விடுகிறோம், ஆளை நோண்டாம விட்டுறோம். நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் வாழ்ந்து சிலர் வாழ்நாள் முழுக்க வாழ்ந்து இந்த ஆவியில் இருக்கிற ஆற்றல்களை ஒருபோதும் கண்டுபிடிக்காதவர்களாக, ஆவிக்குள்ளார காரியங்களை ஒருபோதும் கண்டுபிடிக்காதவர்களாக செத்து போயிடுறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு தவறு பாருங்க. கலிபோர்னியா என்கிற மாநிலத்தில் அமெரிக்காவிலே தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது என்று அந்த காலத்தில் எல்லாம் ஓடினாங்க. எல்லாம் மூட்டை முடிச்சு தூக்கிட்டு கும்பல் கும்பலா போனாங்க கலிபோர்னியாவுக்கு. அங்க போய் தங்கத்தை எடுத்தாங்க. சிலர்லாம் போய் லேசா அங்க கிடக்குது இங்க கிடக்குதுன்னா அங்க போய் எடுத்துட்டு வந்துட்டாங்க. சிலர் போய் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணாங்க? அவனுக்கு தெரியுது நோண்டுனா இன்னும் ஆழமா நோண்டுனா இன்னும் நிறைய. ஆவிக்குரிய காரியங்களும் அப்படிதான். நம்ம என்ன பண்றோம்? வாழ்நாள் பூரா ஆவிக்குரிய மக்களை வாழுகிறோமே, அப்ப சும்மா அங்க போனோம், இந்த கேட்டோம் அதை கேட்டோம், இங்க போனோம், நான் அல்லேலூயா கத்தணும், 2 பாட்டை பாடணும், முடிஞ்சது. இங்க ஆராதனை அங்க ஆராதனை, அவ்வளவுதான். இந்த உபவாச ஜெபத்துக்கு போனேன், இங்க இந்த சனிக்கிழமை இங்க கூட்டம் நடக்குது, அந்த சனிக்கிழமை அங்க கூட்டம் நடக்குது, அங்க அவர் வராராம், இங்க இவர் வராராம், அங்க போனோம், அவ்வளவுதான் இருக்குது. நாம ஆழமா நம்முடைய ஆவிக்குள்ளாக நோண்டினது கிடையாது, அதனுடைய புதைப்பொருளை அறிந்தது கிடையாது, அதனுடைய ஆற்றலை நாம் கண்டுபிடித்தது கிடையாது. நம்முடைய ஆவிக்குள்ளாக எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது, எவ்வளவு பெரிய அறிவு இருக்கிறது என்பதை நாம் கண்டது கிடையாது. ஹலோ, உலகத்தில் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் நமக்கு இருக்கிற அறிவில் 5% தான் நம்ம உபயோகப்படுத்துறோமா. ஹலோ, முக்காவாசி ஆட்கள் 5% தான் உபயோகப்படுத்துறாங்க. கொஞ்சம் பெரிய ஜீனியஸான இருக்கவங்களாம் கொஞ்சம் ஜாஸ்தி உபயோகப்படுத்துறாங்க. என்னதான் இருந்தாலும் 80%க்கு மேல உபயோகப்படுத்தப்படாமல் போய்விடுகிறதாம். இந்த 5%லேருந்து 20% வரைக்கும் உபயோகப்படுத்துறதுலயே இவன் சந்திரன்ல போய் இறங்கி கீழே வந்துட்டான். சந்திரத்தில் வீடு கட்டுறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் மீதி 80% வந்ததுன்னா என்ன ஆகுறது பாருங்க. நான் நினைக்கிறேன் அந்த 80% ஆவிக்குள்ளாக இருக்கிறது. மனுஷன் வெறும் இந்த மூளையை வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கிறான். இந்த மூளைக்கு மேலாக இன்னொன்று இருக்கிறது, ஆவிக்குள்ளாக இருக்கிறது. ஒரு மனுஷன், ஒரு பெரிய பிசினஸ் மேன், பெரிய கோடீஸ்வரர், விசுவாசி இப்படியா சொன்னாராம். எப்படியா கோடீஸ்வரரான் இருந்தான்? ஒன்றும் இல்லை, நான் எங்கெல்லாம் பணத்தை போட்டனோ அங்கெல்லாம் என் பணம் போனதே கிடையாது, நஷ்டப்பட்டதே கிடையாது, நான் போட்ட இடம்லாம் எனக்கு லாபத்தை கொடுத்ததுன்னாராம். எப்படியா அதை பண்ணீங்க? போட்ட இடம்லாம் எப்படி லாபத்தை கொடுக்கும்? அது பண்ண முடியுமானாராம். கண்டிப்பாக பண்ண முடியும். ஏனென்றால் நான் போடும்போது என்னுடைய ஆவிக்குள்ள நான் கவனிக்கிறேன், அதை போடலாமா போடக்கூடாதான் நான் ஜெபித்து என்னுடைய ஆவிக்குள்ள கர்த்தர் விளக்கை ஏற்றார், போடுன்றார். என் மனது சொல்லுது போடாதேன்னுது, இதில் போட்டு நான் பணம் போகுன்ற ஆவியானவர் சொல்றார் போடுன்றார். நான் போடுகிறேன், எனக்கு கிடைக்குதுன்றார். சில நேரத்தில் என் மனது சொல்லுது இதில் தான் போடு, இது நல்லா வரும், இதில் போடுன்றது. ஆனால் என் ஆவியானவர் சொல்றார் போடாது, இதில் போட்டினா போச்சுன்றார். நான் ஆவியை தான் கவனிக்கிறேன், என் மனது சொல்றதை கவனிக்கிறது இல்லை. உள்ள ஆவியானவர் சொல்லுகிறதை நான் கவனிக்கிறேன், ஆவியானவர் உணர்த்துகிறதன்படி செய்கிறேன். உள்ளே ஆவியானவர் எனக்கு சாட்சியிடுகிறார், என்னுடைய விளக்கை ஏற்றுகிறார், என்னுடைய ஆவி கர்த்தருடைய தீபமாய் இருக்கிறது, அங்கே கொடுக்கப்படுகிற வெளிச்சத்தின்படி நான் நடக்கிறேன் என்று சொன்னாராம். ஆவியின்படி, ஆவியில உள்ள நடக்கிறதை கேட்டு நடந்தா நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வியாபாரங்களை கூட ஆசீர்வதிப்பார். நம்முடைய தொழிலே, நம்முடைய செய்கிற வேலைகளிலே, நம்ம எடுக்கிற முயற்சிகளிலே, எல்லாவற்றிலும் ஆவியில என்ன நடக்குது என்பதை கவனிக்க வேண்டும் இல்லைங்களா? ஏதோ ஒன்று வருதுன்னா என்ன பண்றோம்? நம்ம ஒரு ப்ரப்போசல்,
இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணணும், உடனே மூளை தான் வேலை செய்யுது. எது வேலை செய்யுது? மூளையும் கண்ணும் வேலை செய்யுது. நல்லா கண்ணில் பார்க்குறோம், ஆஹா இது ரொம்ப பிரமாதமாக வரும். மூளை சொல்லுது, ஓஹோ இது ரொம்ப ஜோரா வரும்னு. உள்ள கேட்குறோமா? உள்ள ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரு கேட்குறோமா? முக்கால்வாசி நேரம் கேட்கிறதே கிடையாது. மூளை சொல்லுகிறதுபடி செய்கிறோம். மூளை சொல்லுகிறதுபடி செய்யும்போது அது சில நேரத்தில் சரியா வருது, சில நேரத்தில் சரியா வருகிறது கிடையாது. ஆவியானவர் சொல்லுகிறபடி செய்யும்போது எப்பொழுதுமே அது சரியா வந்து தீரும்.